அடியே டில்ஷானோட கால் டி. எவன் கால் பண்ணா உனக்கு என்ன? ஓ ஃபோனுக்கா கால் வருது? எனக்கு தானே. உன் வேலையை பாரு. அந்த பெட்டி கடைக்கிட்ட ஒருத்தர் எறும்போட உயரத்துல ஒரு கேர்ளை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு காட்டி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அலாம் அடிச்சிருச்சு. எலும்பிட்டேன். இது என்ன லோன் ரீபே? ஹலோ ஹலோ ஷனாவா? ஓ உங்க பெண்டிங் லோன் ஒன்று இருக்கு. அதை நான் நேற்றே பே பண்ணிட்டேனே. இல்லையே, பே பண்ணி ரிசிப்ட் அனுப்புனீங்களா? ஆமாம் அனுப்பிட்டேன். அப்டேட் ஆகலையே. என்ன டைம் மாதிரி அனுப்புனீங்க? ஒரு 8:30 மாதிரி நைட். உங்க லோன் டியூ டேட் அன்னைக்கு 6 மணியோடய முடிஞ்சு. ஓகே. நீங்க 6 o'clockே ரிசிப்ட் அனுப்பியிருக்கணும். நீங்க 8க்கு அனுப்புனதுனால ஓவர்டியூவா தான் காட்டும். இல்ல உங்களோட ஆப் வந்து வேலை செய்யல, அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டா அனுப்புனேன். இல்ல மிஸ், நீங்க சொல்ற மாதிரி அப்படியே இந்த பிரச்சனையும் இருக்கலையே. அதே டைம்ல மற்ற கஸ்டமர்ஸும் ரிசிப்ட் அனுப்பியிருக்காங்களே. ஆப் வேலை செய்யலன்னா நான் என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா இல்ல மிஸ், அந்த டைம்ல ஆப்ல எந்த பிரச்சனையும் இருக்கல. சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ரீன்னு தானே நீங்க சொன்னீங்க? இல்ல மிஸ், நீங்க டைமுக்கு பே பண்ணி ரிசிப்ட் அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். டிலே ஆனதுனால தான் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கு. சரி, இப்போ எவ்வளோ ஆகுது? 2500. ஒரு 25 மாதிரி தானே? ஓகே, நான் திரும்ப போட்டு அப்டேட் பண்றேன். ஓகே. கட்டின காசை மறுபடி கட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடி, அந்த லீவுக்கு எங்கேயாவது போக பிளான் இருக்கா? பிளான்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா புதுசா ஒரு தோசை கடை ஓபன் பண்ணிருக்காங்க. தோசை கடையா? எங்க? நம்ம பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடுல. நேத்து நான் ட்ரை பண்ணேன், செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சாப்பாடுனா தான் நீ எங்க வேணாலும் போயிருவியே. சரி, அப்ப இந்த சாட்டர்டே போவோமா? போமே, நான் ஃப்ரீ தான். நீ சாப்பிட கூப்பிட்டாலே வந்துருவ தானே? சாப்பாடும் முக்கியம் தானே. போலாம் போலாம், எனக்கு ஓகே. ஏய், இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கனவு கண்டேன்டி. சொல்றேன், கேக்குறியா? அந்த பெட்டி கடைக்கிட்ட ஒருத்தர் எறும்போட உயரத்துல ஒரு கேர்ளை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு காட்டி சொல்லிட்டு இருக்காரு. அடியே, இத கொஞ்சம் பாரு. ஏ, இது எப்படி? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. ஹாய், உண்மையா சொல்லு. இந்த நியூஸை பார்த்துட்டு தானே கனவு கனவுன்னு பொய் சொல்லிட்டு தெரியற. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? எறும்போட சைஸ்ல ஒரு கேர்ள் எங்கேயாவது உருவாக்க முடியுமா? அதை விட அதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்கிற கனவே இல்லடி. நான் உனக்கு லாஸ்ட் வீக் இந்த கனவை சொன்னேன். ஆனா இந்த நியூஸ் வந்து 1 hour தான் ஆகுது. அப்போ இப்படி உன்னோட கனவு ஒரு நியூஸாவே வந்திருக்கு? அதாண்டி எனக்கும் புரியல. இப்படி நிறைய கோஇன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. சரி சரி, விடு விடு. கோஇன்சிடென்ட்டா கூட இருக்கலாம்ல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சொல்லுடி. ஹலோ அடியே, உனக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணேன் வாட்ஸ்அப்பில். சரி, வை நான் பார்க்குறேன். இல்லை நான் லைன்லேயே இருக்கேன், நீ செக் பண்ணே. நான் கண்ட இன்னொரு கனவும் நியூஸில் வந்திருக்குடி, நீ செக் பண்ணே. அடியே, நம்ம வெளியே மீட் பண்ணுவோம், வாயே. இல்ல இன்னைக்கு வேணாம், நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகேடி, ஓகே, பாய். அந்த பெட்டி கடைக்கிட்ட ஒருத்தர் எறும்போட உயரத்துல ஒரு கேர்ளை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு காட்டி சொல்லிட்டு இருக்காரு. போலாம், எனக்கு ஓகே. நான் கண்ட இன்னொரு கனவும் நியூஸ்ல வந்திருக்குடி, நீ செக் பண்ணே. நான் கண்ட கனவெல்லாம் நியூஸ்ல வந்திருக்கு. அப்ப
அப்படின்னா அதெல்லாம் உண்மையா நடக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த ஆக்சிடென்ட் நியூஸ்ல காணுமே. ஒருவேளை இப்பதானே கனவு கண்டேன். நியூஸ்ல லேட்டா வருமோ? ஹலோ ஜீவிதா, சொல்லுடி. இங்கே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். காலையிலே சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடி. சொல்லு. இன்னைக்கு கொஞ்சம் எங்கேயும் வெளியில போகாம இருக்கியா? ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி கனவு கண்டண்டி. ஏண்டி உனக்கு நல்ல கனவே வராதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இல்லடி, எனக்கு மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்குது. சரி சரி, போகல. சரி, எங்கேயும் போயிடாத. யாரும் சொல்றாங்கன்னு சொல்லி எங்கேயும் போயிடாத, ஓகேயா? சரி. ஏய் கொஞ்சம் இரு. பாஸ் கால் பண்றாரு, கொஞ்சம் வை. ஓகே ஓகேடி. ஹலோ சார். ஷனா, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஏர்லியாக வர முடியுமா உங்களுக்கு? லாஸ்ட் வீக்கே உங்களை இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ண சொன்னேன். அது கொஞ்சம் ஏர்லியாக வருவோன்லாம் இல்லைண்ணா. எனக்கு ஷிஃப்ட் 12 மணிக்கு தானே. சரி வாரேன். கொஞ்சம் அவசரம், கொஞ்சம் குயிக்காக வாங்க. சரி சார், வரேன் சார். ஏதாவது வேலை இருக்குன்னு சொன்னால் சரி, ஷிஃப்ட் கதையை சொல்லிடுவாங்க. இந்த ஆளு வேற எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னுட்டு. ஷிஃப்ட் சார், ஜீவிதாவை எங்கேயாவது வெளியே அனுப்பியிருக்கீங்களா வேலைக்கு? ஆமாம், உங்களை தான் வெளில நான் வர சொன்னேன், நீங்கள் தான் வரல. அவசரமான இன்டர்வியூ ஒன்று, ஸோ நான் அவங்கள அனுப்பிட்டேன். ஓகே சார். The number you are trying to call is currently not reachable. Please try. அவ்வளவு சொல்லியும் வெளியே போயிருக்கா பாரு. The number you are trying to call is currently not reachable. Please try again later. ஃபோன் வேற வேலை செய்து இல்லையே. ஃபோன் அப்படி ஆஃப் பண்ணவும் மாட்டாளே. The number you are trying to call is currently not reachable. Please try again later.